எல்லா யூடியூப் சேனல்லையுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. அந்த பணத்தை வந்து பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணுறாரு. பட் அவருக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஐடியா கேட்டு அது மூலயமா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ 2 பேருடைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஃபண்டை வந்து ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்டுக்கான டெஃபனிஷன். இப்போது மியூச்சுவல் ஃபண்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போது உதாரணமாக ஒரு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிறோம். அதில் வந்து எஸ்பிஐ லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து மாதம் வந்து ஒரு 5000 ருபீஸ் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்மள மாதிரியே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதில் 5000 ருபீஸ் வந்து அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மொத்த பணத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அந்த பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நிறுவனங்கள் வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய முதலீடும் தொடர்ந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கும் வந்து லாபம் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பயம் இல்லாமல் தெளிவாக முதலீடு பண்ண முடியும்.